ஹாய். இன்றைக்கி மொறுன்னு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் தண்ணி ஊறி வரும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, காயப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை நம்ம ஒரு 3 டேஸ் வரைக்கும் சேவ் பண்ணி சாப்பிட்லாம்.